விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறது இல்ல அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அமமுக கட்சியுடைய டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு பரபரப்பான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தார் டிடிவி தினகரன். இதுதான் இன்னைக்கு எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய வைரல் நியூஸ். என்னதான் பழைய பகைகள்லாம் இருந்தாலும் பங்காளிங்க எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. யாரை புலக்கிறதுக்கு அப்படின்னா திமுகவை புலக்கிறதுக்கு. என்ன நடந்தது இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ் மீட்டிங்ல அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்டிஏ அலையன்ஸ்க்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்றதான் தெரியுது. என்னன்னா இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸ்ல தன்னுடைய கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். பல காலமா டிடிவி தினகரன் அவர்கள் என்டிஏ கூட்டணியில இல்லை, எனக்கோ எடப்பாடி பழனிசாமிக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது, எடப்பாடி ஒரு துரோகி, அவரோட இனி கூட்டணியே கிடையாது, அவர் வீழ்த்துறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு பல நாள் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வச்சு திமுக தான் கனவு கோட்டை கட்டியிருந்தாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம், செதறி கிடைக்கிறாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. பட் இந்த கோட்டையில ஓட்டையை போட்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் அவருடைய கூட்டணியை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்களை சென்னையில் வச்சு சந்திச்சு அவர் கூட்டணியில் இணைஞ்சதாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவங்க கிட்ட போய் மைக்கை நீட்டுறாங்க. அப்போ அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போறதே கிடையாதுங்க, விட்டு கொடுத்து போவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதில்லை. திமுக அப்படின்ற தீய சக்தியை வீழ்த்துறதுக்காக பங்காளிங்க எல்லாம் ஒண்ணு கூடியாச்சு அப்படின்றதே சொல்றாரு. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு மறுபடியும் போய் மைக்கை நீட்டுறாங்க. யாருங்க உங்களுடைய என்டிஏ அலையன்ஸோடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தாங்க அப்படின்னு பேரை சொல்லல. பட் ஆனா அம்மாவோட ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும், மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி வருவதற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றது நோக்கத்தோட தமிழ்நாட்டுல அம்மாவோட ஆட்சி மலரணும், அதாவது அதிமுகவோட ஆட்சி மலரணும் அப்படின்ற ஒற்றை குறிக்கோளோட திமுகவை வீழ்த்தியே ஆகணும்ன்ற நோக்கத்துலதான் இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுராந்தகத்துல பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. இந்த மீட்டிங் சரியா 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் பயங்கர தீவிரமா நடக்குது. இது வெறும் பொதுக்கூட்டம் மட்டும் கிடையாது, அந்த மேடையில எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு டார்கெட் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாஜக தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லும். இந்த பக்கம் அதிமுக ஏற்கனவே பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியன் அவர்களும் நான் இந்த கூட்டணியில இருக்கேன்னு தான் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நாளைக்கு தேமுதிகவோட ஒரு மீட்டிங் கண்டக்ட் செய்யப்படுது. அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் ஓகே சொல்லி அவங்களையும் மேடையில ஏத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மும்முரமா போயிட்டு இருக்கு. ஸோ மேடையில நம்ம பல தலைவர்களை எதிர்பார்க்கலாம். இதோட சேர்த்து இவங்களோட சீட் ஷேரிங் டிஸ்கஷனும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை கூட்டணியில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுது. ஆனா ஓபிஎஸ் கூடாரத்துல இருந்த பல பேர் அங்கிருந்து காலி பண்ணி வேற இடத்துல போறதை நம்ம பார்க்க முடியுது. ஆமா, இன்னைக்கு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகல போய் இணைஞ்சிருக்காரு. சோ ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவரும் போய் திமுகல சேர்ந்துருவாரா, இல்ல அவர் என்டிஏ கூட்டணியில கண்டெஸ்ட் பண்ணுவாரா, என்டிஏ கூட்டணியில அவர் வந்தாருன்னா தாமரை சின்னத்துல போட்டி போடுவாரா? இந்த மாதிரியான பல கேள்விகள் இங்க சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பல காலமா சசிகலா அவர்களும் இங்க வரப்போறேன் அப்படிங்கிற ஒரு செய்கை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு அவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. திமுக தான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தனக்கு எதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் இருக்கிறத மறந்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் ஒரு பிரஸ் மீட்லாம் கொடுத்திருந்தாங்க. சசிகலா அவர்களையும் இந்த கூட்டணியில இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் அடிப்படுது. ஸோ எது எப்படியோ என்டிஏ கூட்டணி பயங்கர வேகம் எடுத்து வேலை செய்யறாங்க. அதோட தனியரசு அப்படின்னு கொங்கு பகுதியை சேர்ந்தவரும் எடப்பாடி அவர்களை சந்திச்சிருக்காங்க. இவர் தன்னிச்சையா நின்று ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அதிமுக நின்று ஜெயிச்சவர். ஸோ அங்க கொங்கு பெல்ட்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் எல்லாரையும் வளைக்கிற வேலையை என்டிஏ அலையன்ஸ் தீவிரமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க கோட்டை விட்டது யாரு அப்படின்னா, இங்க அனாதாக்கப்படுறது தாவேக்காவா தான் இருக்கும். என்னப்பா நடக்குது தாவேக்கால அப்படின்னு கேட்கிற நிலைமை தான் தாவேக்காக்கு இருக்கு. அவங்க என்னடான்னா டெல்லிக்கும் சென்னைக்குமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல 60 நாள்ல இன்னும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி 60 நாள்ல எலெக்ஷனுக்கு பார்க்கணும். பட் ஆனா தாவேக்காவினர் டெல்லியோட சிபிஐ ஆஃபீஸ்க்கும் சென்சார் போர்டு ஆஃபீஸ்க்கும் சுத்துறதுக்கே அவங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இங்க இருந்து கூட்டணி கணக்குகள்லாம் பேசுறது. ஒரு பக்கம் திமுக யார் யாரெல்லாம் தம் பக்கம் வளைச்சு போட முடியும் அப்படின்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்டிஏ அலையன்ஸ் அதிமுக எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகணுமோ எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கிற வேலையை பார்க்குறாங்க.
இதுல பல நாட்களா வந்து விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு டிடிவி. எடப்பாடியை வீழ்த்ததுக்காக டிடிவி அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு. அதனால என்டி அலையன்ஸ் காலி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் விஜயோட வந்து டிடிவி தினகரன் வருவாரு, ஓபிஎஸ் வருவாரு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க தாவேகாவினர். பட் ஆனால் தமிழக வெற்றி கழகத்துல யாருமே இது வரைக்கும் போய் சேரல அப்படிங்கிறது தான் செய்தி. இந்த வாட்டி தனிச்சே தான் விஜய் அவர்கள் போவாரா அப்படின்னு பார்க்கணும். ஒரு பக்கம் அவருக்கு சிபிஐ கொடுக்கக்கூடிய நெருக்கடி, அந்த வழக்குல குற்றப்பத்திரிகை எப்ப தாக்கல் ஆகும் அப்படின்னு நம்ம ஆவலா எதிர்பார்க்கலாம். எல்லோரும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரம் உச்சத்துல இருக்க நேரத்துல தான் வந்து விஜய் அவர்களுடைய இந்த கரூர் சம்பவத்துடைய குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகும், அப்போ உச்சபட்ச பரபரப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் வருமா வராதா அப்படின்ற ஒரு கலக்கத்திலேயே தாவேகாவினர் இருக்காங்க. ஸோ இங்க டிடிவி தினகரன் போன்றவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி போன்றவர் அவர்கள்லாம் வந்து விஜயோட கூட்டணி போவாங்க, தென் மாவட்டங்கள்ல விஜயால ஒரு கன்சாலிடேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கனவு கோட்டையில இருந்தாங்க. பட் அதெல்லாம் தகர்த்தெறிகிற மாதிரி இந்த பக்கம் டிடிவி அவர்கள் அவருடைய இருப்பை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பல காம்ப்ரமைஸ்கள் கண்டிப்பா இருக்க தான் செஞ்சிருக்கும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போறது இல்லை அப்படின்னா அதுல சில விஷயங்களை அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தான் வந்து என்டிஏ அலையன்ஸ்ல பயணம் பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி இன்னைக்கு அதை அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நாளைக்கு யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நாளை கழிச்சு யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா ஜனவரி 23 மோடி அவர்கள் தமிழகம் வந்து அந்த மேடையில ஏறும் பொழுது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். அதோட சேர்த்து என்டிஏ அலையன்ஸ்க்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ தேர்தல் களம் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக என்ன மாதிரியான டேக் எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.